ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லெவல்ஸ் ஆஃப் இல்னஸ் ப்ரிவென்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கு. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது, 4 லெவல்ஸ் இருக்குது மொத்தமாக. இல்னஸ் ப்ரிவென்ஷன், இல்னஸ்னாலே தெரியும், நாட் பீயிங் வெல். ப்ரிவென்ஷனை தடுக்கிறது. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். ப்ரிவென்ஷனாக என்னென்ன? ப்ரிவென்ஷன் இஸ் த ஆக்ஷன் எய்ம்ட் அட் eradicating, eliminating or minimizing the impact of disease and disability. அதாவது ஒரு டிசீஸோட இம்பேக்டை குறைக்கிறது, இல்லை கம்ப்ளீட்டாக எராடிகேட், அதாவது கம்ப்ளீட்டாக அழிக்கிறது, அதுதான் நம்ம ப்ரிவென்ஷன் சொல்கிறோம். ஸோ இதில் மொத்தம் 4 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரீமார்டியல் ப்ரிவென்ஷன், நெக்ஸ்ட் ஒன் ப்ரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ப்ரிவென்ஷன். இது ஒரு சின்ன டேபிள். எதுக்காகனா லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷனில் 4 டைப்ஸ் சொன்னல. ஸோ ஃபேஸஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் இட்ஸ் டார்கெட் யாருக்கெல்லாம் நம்ம இதை எஜுகேட் பண்ணுவோன்றதை பார்த்து தான். ப்ரீமார்டியல் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அண்டர்லைங் காஸே நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அண்டர்லைங் கண்டிஷன், அந்த ஒரு டிசீஸ் வருதுன்னா அதோட காரணம் என்னவோ வரக்கூடிய சுச்சுவேஷனை நம்ம ட்ரீட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து ஓவரால் பாப்புலேஷன் எல்லாருக்குமே நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரின்றது என்ன காஸ், என்ன ரீசன்னால் வருது, காஸ்ட் ஆர்கானிசம் எதுவோ அதை நம்ம ட்ரீட் பண்ணுவோம் ஃபார் செலக்டட் குரூப், இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டரின்றது வந்து டிசீஸ் வந்துட்டதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது. ஸோ இது பேஷண்ட்ஸில் தான், அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு தான் நம்ம பண்ணுவோம். டெர்ஷியரி வந்து லேட் ஸ்டேஜ், அதாவது டிசீஸ் வந்துருச்சு, அதனால் ஒரு காம்ப்ளிகேஷனோ இல்லை ப்ராக்ரஸ் ஆகுதுல டிசீஸ் கண்டிஷன், அப்போ பேஷண்ட்க்கு பண்ணுறது தான் டெர்ஷியரி சொல்லும். ஸோ ப்ரீமார்டியல்ன்றது பார்த்திங்கன்னா அண்டர்லையிங் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எராடிகேட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ப்ரைமரின்றது வந்து என்ன காஸோ அதை நம்ம எராடிகேட் பண்ணி மினிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். செகண்டரின்றது வந்ததுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜில் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது. டெர்ஷரின்றது பார்த்திங்கன்னா டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகும்போது ட்ரீட் பண்ணுறது. ஸோ ப்ரீமார்டியலில் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ப்ரிவென்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெம்செல்ஸ் பிகினிங் வித் சேஞ்ச் இன் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க கண்டிஷன் எதனால ஆரம்பிக்குது, எந்த சுச்சுவேஷனில் இது ஸ்டார்ட் ஆகுதோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வேர் த சான்ஸ் இஸ் டு டெவலப். ஸோ இது யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், friends, peer group are important in imparting health education to children. Main intervention பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அண்ட் மாஸ் எஜுகேஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இது மூலயமா இப்போ ஓவரால் ஒரு ஊரில் வந்துட்டு இல்லை ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு நோய் பரவுதுன்னா ஸோ அதோட எராடிகேஷனுக்காக ஒரு மாஸ் ப்ரோக்ராம் ஏதாச்சும் ஒரு மாஸ் மீடியா மூலயமா நமக்கு நாலேஜ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறது. ஸோ ப்ரீமார்டியல்ன்றது வந்து அண்டர்லைங் காஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிவென்ஷன், ப்ரிவென்ட் டிசீஸ் ஆர் இன்ஜுரி பிஃபோர் இட் எவர் அக்கர்ஸ். இதுதான் காசுன்றது தெரியும், இதனால் வரப்போகுதுன்றது தெரியும். ஸோ அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணுறது. இட் மே பி அக்கம்ப்ளிஷ்ட் பை மெஷர்ஸ் ஆஃப் ஹெல்த் ப்ரொமோஷன் ஆர் ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன். ஹெல்த் ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறது, என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, நியூட்ரிஷ்னல் இன்டர்வென்ஷன் கொடுக்கறது. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த காமராஜ் திட்டம்லாம் வந்ததில். ஸோ அதுதான் ஃபுட்டு ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபுட்டில் பேசிக்கான நீட் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு நியூட்ரிஷன் இல்லைன்றதுனால ப்ரோட்டீன், எனர்ஜி, மால் நியூட்ரிஷன்லாம் நிறைய வருதுன்றதுனால எக் கொடுக்க ஆரம்பித்தது. அந்த மாதிரி என்ன தேவையோ அதை நம்ம ட்ரீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் வருது இப்போ இந்த டிசீஸ் வந்துட்டு ரொம்ப பரவுது அப்படின்ற போது அதுக்கு ஒரு இம்யூனைசேஷன் பர்டிகுலராக இருக்கும். கோவிட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது வரப்போகுது, அஃபெக்ட் ஆக போகுது, இதுதான் காசுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் கோவிட் வேக்சின் நம்ம போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் இம்யூனைசேஷன், யூஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். சான்சஸ், இப்போ இவங்களுக்கு இந்த சான்சஸ் நிறைய இருக்குது, ஒருத்தவங்க அனிமிக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு என்ன நீட் வேணும், என்ன டைப் ஆஃப் ஃபுட் வேணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது. ப்ரெக்னென்ட் விமென்க்கு வரத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் விமென்க்கு அனிமிக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம பர்டிகுலராக சொல்லணும் அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு
கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷனுக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியும்னா ஸோ அதுக்கு என்னெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் முன்னாடியே எடுக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் ப்ரைமரி ப்ரிவென்ஷனில் வரும். ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது, இதுதான் காசுன்றது தெரியும். ஸோ அதனால நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறது தான். நெக்ஸ்ட்டு செகண்டரி ப்ரிவென்ஷன், an action which stops the progress of disease at its developing or beginning stage and prevent complications. ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஸோ ஸ்டார்டிங்லேயே அதை ட்ரீட் பண்ணுறது தான் செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் பார்த்திங்கன்னா ஏர்லி டயக்னோஸ். ஃபஸ்ட்டு ஏர்லி டயக்னோஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஏர்லி டயக்னோஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அடிக்வேட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெஃபரல். இன்கேஸ் அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பத்தலை அப்படின்ற போது ரெஃபரல் பண்ணி வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்க்கோ வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எப்படி வந்துட்டு எடுக்கணுன்றது அதுதான் செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அதை நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும், அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அண்ட் தேவைப்பட்டால் எதுனா ரெஃபரல் இருந்தாலும் அதுவும் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் செகண்டரி ப்ரிவென்ஷன். It attempts to arrest disease process, restore health. செகண்டரி ப்ரிவென்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது அண்ட் நம்மளோட ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணணும். அண்ட் அதர் பீப்புள்ஸ் இந்த கம்யூனிட்டி ஷுட் நாட் கெட் அஃபெக்டட், ப்ரொடெக்ட்ஸ் அதர்ஸ் இன் கம்யூனிட்டி, அது ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெர்ஷரி ப்ரிவென்ஷன். டெர்ஷரி சொன்னது தான் ஆல்ரெடி ப்ராக்ரஸ் ஆன டிசீஸ் தான். யூஸ்ட் வென் த disease process has advanced beyond its early stageல தாண்டினதுக்கப்புறம். ஸோ இது இன்டர்வென்ஷன் பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். டிசபிலிட்டி லிமிட்டேஷன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் இம்பேர்மெண்ட் ஆகலாம். இம்பேர்மெண்ட்னால் அதனால் ஒரு பின்விளைவு, அதனால் இது பண்ண முடியாமல் போகுது, அதெல்லாம் வந்து இம்பேர்மெண்ட். விச் லீட்ஸ் டு அது நம்ம அந்த டைம்லேயே ட்ரீட் பண்ணாமல் இருந்தோன்னா டிசபிலிட்டி, ஒரு லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகலாம், ஒரு லிம் வந்து வீக்னஸ் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு குறையலாம், அந்த மாதிரி ஆகலாம். விச் லீட்ஸ் டு ஹேண்டிகேப்டு. ஹேண்டிகேப்னால் லைஃப் லாங் அது வந்துட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் டிசீஸ்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இம்பேர்மெண்ட் வராமல் தடுக்கலாம். இம்பேர்மெண்ட்டே வந்துட்டாலும் அதில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா டிசபிலிட்டி வராமல் தடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ் தாண்டியாச்சு, ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எப்படிலாம் வந்து தடுக்கலாம், எந்த லெவலில் போய் ஸ்டாப் பண்ணலான்றது தான். நெக்ஸ்ட்டு ரீஹாபிலிட்டேஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் வந்துருச்சு, அதனால் இம்பேர்மெண்ட்டோ டிசபிலிட்டியோ ஏதாச்சும் ஹேண்டிகேப்பே ஆகிட்டாலும் ரீஹாபிலிட்டேஷன்றது அதுலேருந்து எப்படி வெளியில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், ஒகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன், சோஷியல் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் இருக்குது. மெடிக்கலி பார்த்திங்கன்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பாடி ஃபங்க்ஷன் வந்துட்டு ஹேண்டிகேப்பே ஆகிட்டாலும் ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட நீட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றத சொல்கிறது தான். அண்ட் நார்மல் பாடி ஃபங்க்ஷன் எப்படி அவங்களுக்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறது தான் மெடிக்கலி. இதில் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி அண்ட் சர்ஜரிஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஒகேஷ்னல் பார்க்குறதுனா கெப்பாசிட்டி டு ஏர்ன் லிவ்லிஹுட். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுலேருந்து அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு சோஷியலாக, ஸோ ஃபேமிலி அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் சைக்காலஜிக்கலி பார்த்திங்கன்னா பர்சனல் டிக்னிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ரீஹாபிலிட்டேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுதான் லெவல்ஸ் ஆஃப் இல்னஸ் ப்ரிவென்ஷன். ஸோ 4 லெவல்ஸ் இருக்குது. ப்ரீமார்டியல்ன்றது பார்த்திங்கன்னா அண்டர்லைன் காஸை ட்ரீட் பண்ணுறது. ஸோ மாஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சு கவர்மெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறது. அண்ட் கவர்மெண்ட் மட்டும்னு இல்லை, ப்ரைவேட் செக்டார்ஸ் அண்ட் அவுட் சைட் யார் வேணால் அந்த மாஸ் எஜுகேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ப்ரிவென்ஷன், என்ன காஸோ அதை ட்ரீட் பண்ணுறது. அண்ட் இவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்காங்க அப்படின்னு தெரியும் போதே அதை தடுக்கிறது தான் ப்ரைமரி ப்ரிவென்ஷன். செகண்டரி ப்ரிவென்ஷன்ற பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு ப்ராக்ரஸ் ஆகாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அடிக்வேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணுறது தான் செகண்டரி ப்ரிவென்ஷன். அண்ட் டெர்ஷரி ப்ரிவென்ஷன் பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜெல்லாம் தாண்டி
எண்ட் ஸ்டேஜில் லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டியோ எதனா ஆகி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது தான் டெர்ஷரி ப்ரிவென்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.